எல்லா சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். காலையா மத்தியானம் அடி காலை வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன். ஓகேயா, பிள்ளைங்க லீவில் இருக்கனால இன்னைக்கு மட்டன். நேற்று சோறே பொங்க முடியல, அங்கேயே போயாச்சு. மட்டனை பொறுத்தளவு ரொம்ப அலசாதீங்க. ஒரு 2 அலசு தான் அலசணும் மட்டனை பொறுத்தளவு. மீன் இந்த சிக்கன்லாம் தான் ஒரு 3-4 தடவை அலசணும். மட்டனை பொறுத்தளவு 2 தடவை அலசணும், ரொம்ப அலசக்கூடாது. இப்படிக்கா எங்க இந்த மாதிரி கண்ணு தட்டில் போட்டிருக்கேன்னா மஞ்சப்பொடி போட்டாச்சா. கண்ணு தட்டில் போடுறேன்னா தண்ணி பூரா வடிஞ்சிரும் நமக்கு. இந்த மாதிரி எதுக்கு மஞ்சப்பொடி போடுறோம்னா இந்த கவுச்சி ஸ்மெல் எடுத்துரும். அதுக்காக அலசுனாதான் எடுக்கணும்லாம் இல்லைங்க, நம்ம போடுற மஞ்சள் எடுக்கணும். புரியுதா? நாட்டுக்கோழியாக இருந்தாலும் பாருங்க, நல்லா மஞ்சப்பொடியை தடவி காய வச்சு தான் அலசுவாங்க. நாட்டுக்கோழியை பாருங்க, அப்படிதான் அலசுவாங்க. புரியுதா? நல்லா வடிச்சிருதா சரி. பார்த்தீங்களா, அப்படி இருக்கணும். மட்டன் மட்டும்தான் இப்படி அலசணும். சிக்கனை இப்படி அலசக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. அடுத்து வந்து சிக்கனை வந்து அலசணும், ஏன்னா அது கவுச்சி ஸ்மெல்லு. 2வது என்னன்னா ஐப்ரேட்னா புரியுதா, பிராய்லர் கோழி ஆட்டுக்கறியை மட்டும்தான் இப்படி அலசணும். அதுக்காக எல்லாத்தையும் இப்படி அலசணுமான்னு கேட்கக்கூடாது கமெண்ட்டில் வந்து. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க, அடுத்து கோல்டு வினர் ஒரு 50 எண்ணெய் வரைக்கும் தான் ஊற்றணும், ஏன்னா மட்டனில் ஏற்கனவே எண்ணெய் கலரும். ஓகே, நீங்கள் வாட்டுக்கு 100 எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அப்புறம் கறிக்கு மேலே எண்ணெய் தான் மிதக்கும். 3 கிராம்பு 3 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு பட்டை, ஏன்னா 3/4 கிலோவே. வாசனை அதிகமாக இருக்குன்னு போட்டோம்னா அதுவே நமக்கு விஷமாயிரும். ஒரு கைப்பிடி அளவு தான் சின்ன வெங்காயம் தான் போடணும். மட்டன் சிக்கன் எது செஞ்சாலும் பெரிய வெங்காயம் போடாதீங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் கறி குழம்பு புளி குழம்பாயிரும். ஓகே, பச்சை மிளகா 3 ஓடுங்க, ஒன்றும் குறைஞ்செல்லாம் போக மாட்டோம். உரப்பு ஏற்ற குழம்பு நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க அடுத்து பார்ப்போம். வாங்க அடுத்து இந்த இருக்கா நல்லா வதங்கணுங்க. புரியுதா? அடுத்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது இஞ்சியை கம்மி பண்ணிவிட்டு பூண்டை அதிகமாக அரைக்கணும். எதுக்கு அரைக்கணும்னா, இஞ்சி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உரப்பு போய் கசப்பு வந்துடும். ஓகே, அதனால் பூண்டு அதிகமாக போட்டு இஞ்சியை ஒரு பிஞ்சுதே போடணும். நான் அப்படிதான் போடுவேன். இந்த வதங்கிருச்சா, இதில் நான் எடுத்த ஒரு தக்காளி 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அவ்வளோதான். ஆச்சி மட்டன் மசாலா, இதில் 2 ஸ்பூனும் ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி போடலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால 1/2 ஸ்பூன் போடுங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்றதோட இல்லை, சின்ன பிள்ளைகளும் சாப்பிடணும். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்ன தெரியுமா, உப்பே போடலைங்க. இருங்க வரேன், அதையும் போட்டுருவோம். கொஞ்சோண்டு போடுங்க, அதுக்காக நான் போடுறோம்னா அள்ளி போட்டுறாதீங்க, வேணுன்னா போட்டுக்கலாம். வாங்க அடுத்து பார்ப்போம். எடுத்து பார்க்கலாம். கறியை கழுவி இந்த வச்சுருக்கேன்னா, இது எதுக்கு இப்படி வச்சுருக்கேன்னா, தண்ணி கீழே செஞ்சிடக்கூடாது, அதனால் வச்சுருக்கேன்.
அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கறி அள்ளி போடணும். அவ்வளோதான். இந்த பாருங்க, மஞ்சள் மஞ்சள் இருக்கா, இப்படி தான் கழுவணும். கண் பார்க்கணும், கை செய்யணும். ஓகேயா? இதை நல்லா பெரட்டி விடணும். இறக்க போவே இல்லை. நான் இப்போ வத்தப்பொடி போடலைங்க, ஆச்சி மட்டன் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். இறக்க போவேல என்ன செய்வேன்னா 2 சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மிளகு போட்டு கருவேப்பிலை உருவி போட்டு இறக்கிடுவேன். இதுதான் நான் செய்கிற மட்டன். நான் இப்படி தான் செய்வேன். இருங்க, நல்லா கூட்டி வச்சுட்டு வரேன். அடுத்து ரசத்துக்கு என்னென்ன முடிக்கிறேன்னு பாருங்கள். 1 ஸ்பூனு ஜீரகம். நான் இப்படி போட்டு பழகிட்டேம்மா. நீங்கள் உங்களுக்கு அளவு தெரியலன்னா ஸ்பூனில் அளந்து போட்டுக்கோங்க. அப்புறம் அக்கா நீ சொன்னி நான் போட்டேன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஓகே? மிளகு 1/2 ஸ்பூனு. ஓகே? வத்தல் எதுலடி வச்சிருக்க? வத்தல் எதுல வச்சிருக்க? தெரியுது தெரியுது. வேண்டாம் வேண்டாம். ஒரு 3 வத்தல், 4 வத்தல். ஓகே? தண்ணி ஊற்றி விட போயிடும். வெள்ளைப்பூடை இந்த மாதிரி போடுங்க, உரிச்சு போடாதீங்க. ரசத்துக்கு இந்த மாதிரி தான் போடும். வாங்க, இதை ஒரு சுற்றிடும். மாவு ஆட்டிட்டு அப்படியே இருக்குன்னா அல்ல இல்லை, தான் அல்லணும். முடிக்காச்சா? ரசத்துக்கு 2 தக்காளி தாராளமாக போடுங்க. ஏன்னா ரசத்துக்கு புளிப்பு ஏற்றினா தான் நல்லா இருக்கும். ஓகே? இதையும் ஒரு சுற்றி இருக்கேன். இப்படி இது பண்ணிக்கணும். வாங்க அடுத்து இந்த இருக்கா, புளி ஊற போட்டிருக்கேன். இந்த இருக்கா, இதெல்லாம் எடுத்துட்டு இந்த அரைச்சதை இதில் போட்டு அரைச்சதை இதில் போட்டு போட்டாச்சாங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம். ரசம் 2 நாள் இருந்தாலும் ஊசக்கூடாது, அந்த அளவுக்கு வைக்கணும். பெருங்காயம் 1 ஸ்பூனு. ஒரு ஸ்பூனு. ஓட்டை இத்தினோண்டு ஓட்டை எப்படிங்க வரும்? போட்டாச்சா? ஒரு இத்தினோண்டு மஞ்சப்பொடி. வாங்க அடுத்து வாங்க, இது 6வது விசில். இதை இறக்கிட்டு ரசத்தை தாளிச்சு விட்ருவோம்.
சட்டி காஞ்சிருச்சா? ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்காக ரொம்ப போட்டு வதக்குங்க, வதக்கிறாதீங்க ரசத்தை. சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு ஸ்பூனு கடுகு. வடைச்சட்டி பெருசாக இருக்குன்னு வடைச்சட்டி அளவுக்கு ஊற்றிடக்கூடாது எண்ணெயை. லைட்டாக ஒரு ஓரமாக ஊற்றி அந்த எண்ணெயிலே எல்லாம் போடணும். வெடிக்கட்டும். இந்த கரைச்சது எல்லாமே எடுத்து வச்சிருக்கா. இந்த பத்தலை வந்து பரட்டி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் இதாகும். கருவேப்பிலை, கலக்கி வச்சதை எல்லாம் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டோம்னா ரசம் ரெடி. இதுதான் இன்றைக்கி எங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் செஞ்ச சமையல் லைவாகவே காமிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்போர்ட் பண்ணவும். ஓகே, பாய். எடுத்து பார்க்கலாம். கறியை கழுவி இந்த வச்சுருக்கேன்னா, இது எதுக்கு இப்படி வச்சுருக்கேன்னா தண்ணி கீழே செஞ்சிடக்கூடாது, அதனால் வச்சுருக்கேன். அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கறி அள்ளி போடணும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், மஞ்சள் மஞ்சள் இருக்கா, இப்படி தான் கழுவணும். கண் பார்க்கணும், கை செய்யணும். ஓகேயா? இதை நல்லா பெரட்டி விடணும். இறக்க போவே இல்லை. நான் இப்போ வத்தப்பொடி போடலைங்க, ஆச்சி மட்டன் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். இறக்க போவே இல்லை. என்ன செய்வேன்னா, 2 சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மிளகு போட்டு கருவேப்பிலை உருவி போட்டு இறக்கிடுவேன். இதான் நான் செய்கிற மட்டன். நான் இப்படி தான் செய்வேன். இருங்க, நல்லா கூட்டி வச்சுட்டு வரேன். வாங்க, அடுத்து இதா இருக்கா, நல்லா வதங்கணுங்க. புரியுதா? அடுத்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது இஞ்சியை கம்மி பண்ணிவிட்டு பூண்டை அதிகமாக அரைக்கணும். எதுக்கு அரைக்கணும்னா, இஞ்சி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உரப்பு போய் கசப்பு வந்துடும். ஓகே, அதனால் பூண்டை அதிகமாக போட்டு இஞ்சியை ஒரு பிஞ்சுதான் போடணும். நான் அப்படிதான் போடுவேன். இந்த வதங்கிருச்சா? இதில் நான் எடுத்த ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அவ்வளோதான். ஆச்சி மட்டன் மசாலா இதில் 2 ஸ்பூனும் ஒரு 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 ஸ்பூனு மிளகாப்பொடி போடலாம். சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுனால அரை ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றதோட இல்லை, சின்ன பிள்ளைகளும் சாப்பிடணும். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா? உப்பே போடலைங்க. இருங்க வரேன், அதையும் போட்டுருவோம். கொஞ்சோண்டு போடுங்க. அதுக்காக நான் போடுறோம்னா அள்ளி போட்டுறாதீங்க. வேணுன்னா போட்டுக்கலாம். வாங்க அடுத்து பார்ப்போம். சரி வாங்க, அடுத்து கோல்டு வினர் ஒரு 50 எண்ணெய் வரைக்கும் தான் ஊற்றணும். ஏன்னா மட்டனில் ஏற்கனவே எண்ணெய் கலரும். ஓகேயா? நீங்கள் வாட்டுக்கு 100 எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அப்புறம் கறிக்கு மேலே எண்ணெய் தான் மிதக்கும். 3 கிராம்பு 3 ஏலக்காய், 1 ஸ்பூனு 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு
ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு பட்டை, ஏன்னா 3/4 கிலோ தான். வாசனை அதிகமாக இருக்குன்னு போட்டோம்னா அதுவே நமக்கு விஷமாயிரும். ஒரு கைப்பிடி அளவு தான் சின்ன வெங்காயம் தான் போடணும். மட்டன் சிக்கன் எது செஞ்சாலும் பெரிய வெங்காயம் போடாதீங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் கறி குழம்பு புளி குழம்பாயிரும். ஓகேயா? பச்சை மிளகா 3 ஓடுங்க, ஒன்றும் குறைஞ்செல்லாம் போக மாட்டோம். உரப்பு ஏற்ற குழம்பு நல்லா தான் இருக்கும். ஓகேயா? இப்போ வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து ரசத்துக்கு என்னென்ன முடிக்கிறேன்னு பாருங்கள். 1 ஸ்பூனு ஜீரகம். நான் இப்படி போட்டு பழகிட்டேம்மா, நீங்கள் உங்களுக்கு அளவு தெரியலன்னா ஸ்பூனில் அளந்து போட்டுக்கோங்க. அப்புறம் அக்கா நீ சொன்னி நான் போட்டேன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஓகே? மிளகு 1/2 ஸ்பூனு. ஓகே? வத்தல் எதுலடி வச்சிருக்க? வத்தல் எதுல வச்சிருக்க? தெரியுது தெரியுது. வேண்டாம் வேண்டாம். ஒரு 3 வத்தல், 4 வத்தல். ஓகே? தண்ணி ஊற்றி விட போயிடும். வெள்ளைப்பூடை இந்த மாதிரி போடுங்க, உரிச்சு போடாதீங்க. ரசத்துக்கு இந்த மாதிரி தான் போடும். வாங்க இதை ஒரு சுற்றிடும். மாவு ஆட்டிட்டு அப்படியே இருக்குன்னா அல்ல தான் அல்லணும். முடிக்காச்சா? ரசத்துக்கு 2 தக்காளி தாராளமாக போடுங்க. ஏன்னா ரசத்துக்கு புளிப்பு ஏற்றினா தான் நல்லா இருக்கும். ஓகே? இதையும் ஒரு சுற்றிடுங்க. இப்படி இது பண்ணிக்கணும். வாங்க அடுத்து இந்த இருக்கா புளி ஊற போட்டிருக்கேன். இந்த இருக்கா இதெல்லாம் எடுத்துட்டு இந்த அரைச்சதை இதில் போட்டு அரைச்சதை இதில் போட்டு போட்டாச்சாங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம். ரசம் 2 நாள் இருந்தாலும் ஊசக்கூடாது, அந்த அளவுக்கு வைக்கணும். பெருங்காயம் 1 ஸ்பூனு. ஒரு ஸ்பூனு ஓட்டை. இத்தினோண்டு ஓட்டை எப்படிங்க வரும்? போட்டாச்சா?
ஒரு இத்தனோண்டு மஞ்சப்பொடி. வாங்க அடுத்து வாங்க, இது 6வது விசிலு. இதை இறக்கிட்டு ரசத்தை தாளிச்சு விட்ருவோம். சட்டி காஞ்சிருச்சா? ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்காக ரொம்ப போட்டு வதக்கிறாதீங்க ரசத்தை. சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு ஸ்பூனு கடுகு. வடைச்சட்டி பெருசாக இருக்குன்னு வடைச்சட்டி அளவுக்கு ஊற்றிடக்கூடாது எண்ணெயை. லைட்டாக ஒரு ஓரமாக ஊற்றி அந்த எண்ணெயிலே எல்லாம் போடணும். வெடிக்கட்டும். இந்த கரைச்சது எல்லாமே எடுத்து வச்சிருக்கா. ஒரு கத்தலை பரட்டி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் இதாகும். கருவேப்பிலை, கலக்கி வச்சதை எல்லாம் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சோண்டு உப்பு, தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டோம்னா ரசம் ரெடி. இதுதான் இன்றைக்கி எங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் செஞ்ச சமையல். லைவாகவே காமிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்போர்ட் பண்ணவும். ஓகே, பாய்.